அதாவது மீள முடியாத சிலுவையில அறையணும் அப்படிங்கிறது. இப்போ தொட்டா அவன் கடவுளா மாறிடுவான் அப்படிங்கிறது. நீங்களும் பல இன்டர்வியூஸ்ல சொல்லிங்க, நானே கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. இல்லை, யதார்த்தமும் அதுதானேங்க. படத்தில் நீங்கள் மீன் பண்ணி வைக்கிறீங்க அல்லது கதாபாத்திரத்துக்கான டைலாக்காக கூட இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்ன? இப்போ நீங்கள் வந்து குற்றப்பத்திரிகையில் அவரை A1 சேர்க்குறீங்க அல்லது வந்து ஒரு A5 கூட சேர்த்துங்களேன். அது எவ்வளோ பெரிய விளைவு ஏற்படுத்துங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து நீங்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு ஒரு கைதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே அவர் மீது இருக்கிற சிம்பத்தி இன்னும் மல்டிப்ளை ஆகிடும். இன்றைக்கி பல பெண்கள் ஓட்டு வேணும்னு தான் பல பேர் பகிரத பிரயத்தனம் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு ஆண்மகனை எதையாவது சொல்லி நீங்கள் கவுத்துடலாம். பட் பெண்கள் ஓட்டு போடும்போது அது வந்து பேராதரவாக மாறுது. அது எப்படி ஒன்றா ஒரே மாதிரி பெண்கள் ஒரு கருத்துக்கு வராங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. இப்போ எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு வந்து சாரையாக வந்து விடும். அது ஏன் வந்து எல்லா பெண்களும் ஒரே மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிடுவாங்க. இப்போ எம்ஜிஆர் காலத்தில் வந்து எம்ஜிஆரை அவங்க பார்த்தது வேறு மாதிரி. ஆனால் இன்றைக்கி விஜய் அவங்க பார்க்குறது வேறு மாதிரி இருக்குது. பிள்ளையாக பார்க்குறாங்க, அண்ணனாக பார்க்குறாங்க, தம்பியாக பார்க்குறாங்க, என் பிள்ளைங்கிறாங்க, என் அண்ணங்கிறாங்க, என் தங்கச்சி, இப்படி போகுது அவங்களுடைய அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படமாக இது இருக்குங்கிற அளவுக்கு தான் இந்த ட்ரைலர் இருக்குது. சென்டிமெண்ட் காட்சிகளாகட்டும் அல்லது இந்த மகளுக்காக அவர் பண்ணுற அந்த தியாகங்களாகட்டும். இன்னொன்று வந்து இந்த அந்த பெண்ணை அவர் இராணுவத்தில் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு இயற்கையாகவே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஒரு அதிர்ச்சியான காட்சியை பார்த்தா மூச்சு வாங்குற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி ஒரு காட்சி வரும்போது அவர் எப்படி சேவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணை எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு புறம் பெண்களை கவருவதற்கான படமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் அவருடைய தொண்டர்கள் என்னெல்லாம் டயலாக்கை விரும்பி கேட்பாங்களோ, எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பாங்களோ அதையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு.